இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை கோபாலபுரம் கான்ரன் ஸ்மித் சாலை மாநகராட்சி விளையாட்டு திடல் அருகே 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை கோபாலபுரம் கான்ரான் ஸ்மித் சாலையில் மாநகராட்சி விளையாட்டு திடல் அருகே தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஊர்களிலும் மைதானங்கள் அமைத்தலும், அதே போல 234 தொகுதி சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதிக்கு ஒரு மைதானம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சார்பில் மைதானங்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் கிராமம் மற்றும் பல்வேறு நகராட்சிகளிலும் இத்தகைய விளையாட்டு திடல்கள் உருவாக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உடல்நிலையும் மற்றும் எதிர்காலத்தை பேணிப்பாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்பட்டு வகையில் தற்போது கோபாலபுரத்தில் புதிய குத்துச்சண்டை மைதானத்தை திறந்து வைக்கிறார். அதே போல ஏற்கனவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி காப்பதை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்தில் திறந்து வைத்திருக்கிறார். இதோ கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமியில் முதல் போட்டி இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. F. Deepa red corner, K. Shalini blue corner. First round. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக்.